கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்று செய்திக்காக ஒரு வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் வேதாகம திருப்பி கொள்ளுங்க. லேவியராகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சந்நிதியில் ஒவ்வொரு அடுக்கில் வைத்து சரி போதும். நம்ம அப்படியே நம்ம ஜெபம் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நாம் இருந்த வண்ணமாக அப்படியே கண்களை மூடி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் பரிசுத்த மேஜை என்கிற தலைப்பில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்க உதவி செய்வீங்க. நீ கற்றுத்தந்ததை எங்களுக்கும் சபையாருக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக நீர் எங்கள் மூலமாய் எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜை தான் இந்த மேஜை. இதில் கர்த்தருடைய அதாவது சமூகத்தின் அப்பத்தின் மேஜை என்று சொல்லப்படுகிறது, பரிசுத்த மேஜை என்றும் சொல்லப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதனால் ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, ராபோஜன பந்திக்கு கர்த்தருடைய மேஜை அப்படிம்பாங்க. அல்லேலூயா. இந்த பாண்டி சைடு பண்ண சொல்ல மாட்டாங்க. இனி கர்த்தருடைய மேஜை ராபோஜனம் என்பதற்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. மேஜை என்கிற காரியத்தை பார்க்கும்போது முகவரியாக சில விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். பல இடங்களில் பல மேஜையை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா அங்கே என்ன தான் இருக்கும்? மேஜை தான் வைத்திருப்பார். வீட்லேயும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? மேஜைகளை வைத்திருப்போம். மேஜைகள் பலவித காரியத்திற்காக நம்ம யூஸ் பண்ணோம். ஒன்று, நாம் அமர்ந்து சாப்பிடுவதற்காக நம்ம அதை வைத்திருப்போம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் டைனிங் டேபிள் அப்படின்ட்டு ஸ்டைலாக நம்ம வச்சுருப்போம். என்ன டேபிளாக இருந்தாலும் மனுஷன்தான் அதில் போய் என்ன செய்வேன்? அது ஆகாரத்தை புசிப்பதற்கு நீ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேபிள் வைத்திருப்பாங்க. அது எதை காட்டுகிறதுனா அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. எல்லா இடத்திலும் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிச்சிருக்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் ஒரு டெஸ்க் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு மேஜை வச்சுருப்பாங்க. பழைய காலங்களுடைய ஸ்டைல் இப்போ இல்லை. முதல்ல அந்த டஸ்டர் வச்சுருப்பாங்க, அந்த சாக் பீஸ் வச்சுருப்பாங்க, ஒரு கம்பையும் வச்சுருப்பாங்க. கம்பு எதற்குன்னா தப்பு செய்கிற பசங்களை இன்றைக்கெல்லாம் அடிக்க முடியாத சூழ்நிலை. டஸ்டர்னா அவங்க அந்த போர்டில் எழுதுகிற அழித்து மறுபடியும் எழுதுவதற்காகவே, டீச் பண்ணுறதற்காக, மாணவர்களை உருவாக்குவதற்காகவே ஒரு மேஜை ஒவ்வொரு ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அதனால் சபை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்பிட் எல்லாம் கிடையாது. இந்த ஃபுல்பிட் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்திருந்தேன். இந்த மாதிரி மேஜை தான் என்ன செஞ்சுருப்பாங்க, வைத்திருப்பார்கள். அதில் நின்று தான், அதுக்கு பின்னாடி நின்று தான் பாஸ்டர் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அது அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். பிரசங்கம் பண்ணுறாங்க. ஜனங்களை கர்த்தருக்கென்று உருவாக்கக்கூடிய இடம் அந்த மேஜை. அல்லேலூயா. நம்ம இப்போ ராபோஜன பந்திக்கு ஒரு என்ன செய்கிறோம்? ஒரு மேஜையை நம்ம அந்த நாளை வச்சு நம்ம பயன்படுத்துவோம். இப்படி உலகம் முழுவதும் பல நிலைகளில் மேஜைகளை பயன்படுத்துவதை நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போ டெய்லர் வேலை செய்கிறவங்கெல்லாம் அவங்க ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க, கட்டிங் டேபிள். அது இல்லாமல் அவங்க எதுவும் செய்ய முடியாது. அதை அளந்து அது கட் பண்ணுவதற்கு அதுக்கு அழகான ஒரு டேபிள் என்ன செய்வாங்க? மனிதன் உடுத்துவதற்கு, வஸ்திரங்களை தைப்பதற்கு, அது கட் பண்ணி அளவு பார்க்குறதுக்கு ஒரு டேபிளை வச்சுருப்பாங்க. ஒரு அல்லேலூயா. அது இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் பாராளுமன்றம்னாலும் தமிழுடைய சட்டமன்றம்னாலும் அங்கே ஒரு மேஜை வச்சுருப்பாங்க. சட்டமன்றம் கூடுன்னா, பாராளுமன்றம் கொண்டு வந்தால் அந்த மேஜை சுற்றிலும் என்ன செய்வாங்க? அவங்க இருந்து சில திட்டங்களை செய்வாங்க.
சில தீர்மானங்களை எடுப்பாங்க. அதெல்லாம் அந்த மேஜையை சுற்றி தான் அதை எந்த காரியமானாலும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் மேஜை. அல்லேலூயா. சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டுக்காகவோ ஆதார் கார்டுக்காகவோ பட்டா விஷயத்திற்காகவோ பத்திர காரியத்திற்காகவோ அரசாங்கத்தில் அலைவாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நீங்கள் இல்லைம்மா என் டேபிளில் இன்னும் வரல அப்படிம்பாங்க. என் டேபிளில் உங்கள் ஃபைலு வரலை. அல்லேலூயா. அது வந்தால் தான் நாங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ அந்த டேபிள் என்ன, அந்த டேபிளில் நம்ம ஃபைல் போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் ஆனாலும் எந்த ஆஃபீஸ் ஆனாலும் அங்கே ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. அதில் போனால் தான் நம்ம காரியத்தை சரியாக தப்பா என்று அதில் ஒரு முடிவை சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை அவங்க செய்வாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சாக்களில் பாருங்கள், கவுன்சில் அப்படின்னு ஒன்று வைத்திருந்தால் நம்ம அதில் நிறைய 10 வருஷம் அதில் இருந்திருக்கிறேன். அதில் என்ன செய்வாங்கன்னா மேஜையை சுற்றிலும் கவுன்சில் அமர்ந்திருப்பாங்க, ஓவர் சேர்ப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க, எஜுகேஷன் டைரக்டர் இருப்பார். அப்போ சபைக்கு தேவையான திட்டங்கள், சபைக்கு தேவையான என்ன செய்யணும் என்கிற தீர்மானம் எடுக்கக்கூடிய அந்த மேஜையை சுற்றிலும் அமர்ந்து தீர்மானம் எடுப்பாங்க. அல்லேலூயா. டிரான்ஸ்ஃபர் காரியமானாலும் சரி, ஒரு ஊழியை தவறு செய்தால் என்ன செய்யலாம், அல்லது கட்டிட நிதிக்காக என்ன செய்யணும், சபைக்காக வளர்ச்சிக்காக என்ன செய்யணும், தேவசனுடைய எழுப்புதற்காக என்ன செய்யணும்னா அந்த டேபிளில் மேஜில் உட்காந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அப்படியே அவங்க கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இன்னும் தவறான டேபிளெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இப்போ நானும் ஒரு காலத்தில் நம்ம சீட்டு விளையாண்டான்னா அது ஒரு மேஜை சுற்றிலும் 10 பேர் உட்காந்துருப்பான். இது தவறான காரியம். இரவும் பகலும் இந்த சூதாட்டத்திற்காக அந்த டேபிளில் பயன்படுத்துவாங்க. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸை அடிப்பதற்காக என்ன செய்வாங்க, நண்பர்கள் சேர்ந்து அந்த பாவத்தை செய்வதற்காக அந்த டேபிள் மேலே அப்படியே வச்சு அந்த பாவத்தை செய்கிற எத்தனையோ மேஜைகளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம பார்க்க முடியுது. அல்லேலூயா. இது சொல்லிட்டோம்னா நம்ம ஏராளமான காரியம் சொல்லிட்டோம். ஒரு உதாரணம் நம்ம புரிந்து கொள்வதற்காக. அப்போ இந்த மேஜை எதற்கு என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் இந்த காரியத்தை நம்ம முகம் அப்படியே சொன்னால் தான் சிலருக்கு புரியும். இப்படி நீங்கள் ஒரு விளையாட்டு கூட இருக்குது பாருங்கள், டேபிள் டென்னிஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன். அந்த விளையாட்டு அந்த மேஜை மேலே பந்து உளுந்து என்ன 2 பக்கம் இருப்பாங்க. அது ஒரு விளையாட்டு, டேபிள் டென்னிஸ்னு வச்சுருப்பேன். ஆக இப்படி அநேக காரியங்கள், நல்ல காரியமானாலும் கெட்ட காரியமானாலும் அந்த மேஜையின் மேலே அமர்ந்து தான் தீர்மானங்கள் எடுப்பார்கள். அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. ஆனால் அதில் விசேஷமான ஒன்று தான் இந்த சாப்பாட்டு மேஜை. சாப்பாடு மேஜை வீட்டில் எப்படி நடக்கும் தெரியல, ஒரு திருமணம் நடக்கும்போது தான் தெரியும். திருமணம் நடக்கும், அடுத்த திருமணம் நடக்குது இல்லையா, திருமணம் நடக்கும்போது ஒரு கன்வர்சன் கூட்டங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை சாப்பிட விடவே மாட்டாங்க. லைனாக 100 பேர் பக்கத்துலேயே நிற்பாங்க. அப்படியே எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். உட்கார்றவன் என்ன நினைப்பான்னா சாப்பிட விட மாட்டாங்கிற அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. நிம்மதியாக சாப்பிட விட மாட்டேன் நின்றுட்டுருக்குறாங்களே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா தின்னுட்டே இருக்கிறாரு எப்போத்தான் எழும்புவாங்க. இப்படி இந்த சாப்பாடு பந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் அப்படி தான் ஒரு இடத்துல போனேன். அப்போ அங்கே போகும்போது அதே பட்சம் நானும் லைனை நின்னேன். நான் லைன்னா என்னை சுற்றி 50 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம பாயசா கூட சாப்பிட முடியாது, எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி இந்த சாப்பாடு பந்தின்னா அதை மேஜில் நிறைய பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசாரிப்பு கூடாரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா பியூர் டேபிள் அப்படித்தான். அந்த டேபிள் அவ்வளோ அழகாக அது பரிசுத்த மேஜை அதுக்கு பேர். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த பசும் பொன்னினாலே அப்படியே தகடாக ஒட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. அது ஒரு பரிசுத்தமானது. அது கீழே வரும்போது சுத்தமான தூபம் இருக்கும் பக்கத்தில், எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஆக அது ஒரு பரிசுத்தமான இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
2 வாரம் இந்த செய்தி கேட்டால் தான் நம்ம கம்ப்ளீட்டாக புரிந்து கொள்ள முடியும். பைபிளை நான் தேடி பார்த்தேன் எங்கெல்லாம் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத ஒரு முகவரியாக நம்ம பார்த்திங்கன்னா, அதனி சேத்தக்க ராஜானுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மேட்சை நம்ம பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள், 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அதோனிபேசேக் 70 ராஜாக்கள், நல்ல கவனிக்க, 70 ராஜாக்களுடைய கை கால்களின் பெருவிரல்கள், கை காலுக்குள் இருக்கிற பெருவிரலை தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் அந்த என்ன மேஜை பாருங்க, தன் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி அப்பத்தை விழுந்த அப்பத்தை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்தார். ஒரு அலே சொல்லுகளே லூயா. ஒரு அழகான ஒரு நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இந்த மேட்ச். இவன் ராஜாவாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 70 ராஜாக்களினுடைய 2 காலுடைய பெருவிரலை வெட்டிட்டான், 2 கைகளுடைய பெருவிரலை வெட்டிட்டான். ஏன் வெட்டுறாங்க? கொண்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் வெட்டுறாங்கன்னா, ஈட்டி பிடிக்கணுமோ அம்பு ஏனமோ யுத்தத்தின் பட்டயத்தை பிடிப்பதற்கு இந்த பெருவிரல் ரொம்ப அவசியம். அல்லேலூயா லூயா. அதனால் இந்த 2 விரலை வெட்டிட்டான்னா அவனால் எதையும் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இந்த 2 விரலை வச்சுட்டான்னா பைக்கை பிடிக்க முடியுமா? முடியாது. இப்படி இருந்தால் பிடிக்கலாம். அதனால் தந்திரமாக 70 ராஜாக்களுடைய 2 அந்த கையில் இருக்கிற அந்த 2 பெருவிரலை வெட்டி போட்டார். அப்போ அவங்க எதையும் பிடிக்க முடியாது, யுத்தம் செய்ய முடியாது. ஏன் பெருவிரலுடைய கால்களுடைய பெருவிரலை வெட்டுறாங்கன்னா, இந்த பெருவிரல் இல்லைன்னா அவன் வேகமாக ஓட முடியாது, வேகமாக அவனால் யுத்தம் செய்ய முடியாது, கால் ஊன்றி அவனால் நிற்க முடியாது. அதனால் அந்த ராஜா 70 பேருடைய பெருவிரலுடைய காலுடைய பெருவிரலை வெட்டினான். அல்லேலூயா. இப்போ அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நடக்கிறோன்னா பெருவிரல் இல்லைன்னு நடக்க முடியாது. இந்த சுகர் பேஷண்டெல்லாம் கட் பண்ண எவ்வளோ வேதனையாக இருக்கு பாருங்க, அப்படியே வீட்டிலே இருப்பாங்க. இந்த மேஜை கீழே அவன் சாப்பிடக்கூடிய அப்பங்களை துணிக்கைகளை இதை 70 பேருமே பொறுக்கி தின்னுட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஒன்று சொல்கிறான், நான் எதை செய்தேனோ அந்த தேவன் நான் செய்ததை எனக்கு செய்ய அந்த தேவன் எனக்கு செய்தார். அல்லேலூயா. அந்த முந்தின பிந்தின வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இந்த ராஜா அதனுக்கு பேச ராஜா ஓடுறான். தப்பி ஓடும்போது அவனை பிடித்து அவனுடைய 2 கைகளுடைய பெருவிரலை வெட்டி 2 கால்களுடைய பெருவிரலை வெட்டிட்டாங்க. அல்லேலூயா. அவன் இறந்து போனான் என்று பிந்தின வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த மேஜை என்ன மேஜைன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கணும். அல்லேலூயா. நாம் தீமை செய்தால் இந்த தீமையை அறுக்காமல் இருக்க முடியாது. அதை யார் செய்கிறா? தேவனே எனக்கு செய்தார். அல்லேலூயா. திணையை விதைக்கிறவன் திணையை தான் என்ன செய்ய முடியும், அறுக்க முடியும். ஆக தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு யாருக்கு எதிராக நாம் தீமை நினைத்தால் ஒரு காலத்தில் அதே தீமையை நம்ம வாழ்க்கையில் நேரிடும்படியாக கர்த்தர் செய்து விடுவார். அல்லேலூயா. ஆக கூடுமானவரை தீமையானவைகளை சிந்திக்காம, தீமைகளை செய்வதற்கு எத்தனிக்காம, கூடுமானவரை நன்மை செய்யக்கூடியவளாக நாட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இந்த மேஜை. தான் வெட்டின குடியிலே தானே விழுந்தான் என்று சொல்வதை கூட அவனே சொல்கிறான். அவங்க செய்யல, என் தேவன் எனக்கு நான் என்ன செய்தேன்னு அதையே எனக்கு செய்தார் அப்படின்ற. இன்னொரு மேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசி சாரிபாத்தன் வீடு பைபிள் எடுக்க வாசி நேரம் ஆகிடும்.
சாரிபாத் நாங்கள் பைபிள் சொல்லலைன்னாலும் அதான் தீர்க்கதரிசிகள் தங்கக்கூடிய இடங்களில் ஒரு மேஜை வச்சுருப்பாங்க, ஒரு நாற்காலி வச்சுருப்பாங்க, ஒரு படுக்கை வச்சுருப்பாங்க, ஒரு குத்து விளக்கு வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ சாரிபாத்தின் வீட்டில் ஒரு மேஜை இருந்தது. பைபிள் அது மறைக்கப்பட்டிருந்தாலும் மெத்தால சொல்கிறார். ஏன்னா அவன் விருந்து சாப்பிடணுன்னா அதில் உட்கார்ந்து தான் அந்த டேபிள் என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியும். அல்லேலூயா. இல்லை ஆவிக்குரிய செய்திருக்கு, அதை இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சாரிபாத்தை விதவை அது எலியாவுக்கு அது மேஜின் மேலே விருந்து கொடுத்ததினால அது எலியாவை பஞ்ச காலங்கள் தீர்க்கிற வரைக்கும் போஷித்ததுனால அந்த மேஜையின் நிமித்தம் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. என்ன அற்புதம் நடந்தது? பிள்ளை மரித்து போனாள். மரித்து போன பின்னாடி மேலே எலியாவுடைய அந்த அறை வீட்டில் கொண்டு போகும்போது அவன் 3 தடவை பிள்ளை மேலே குப்பரம் விடுது. அந்த பிள்ளையை கர்த்தர் உயிரோடு எழுப்பும்படி செய்தான். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்தவான்களை கனம் பண்ணும்போது, பரிசுத்தவான்களை உபசரிக்கும் போது, பரிசுத்தவான்களை அன்பாக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பங்களிலே தேவன் ஒரு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை மருத்துவர்கள் இன்னைக்கு இவங்க காலம் முடிஞ்சு போச்சு, இவங்க இனி பிழைக்க மாட்டாங்க என்று சொன்னாலும் அந்த குடும்பம் பரிசுத்தவான்களை நேசிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த மருத்துவர் சொன்னபடி அல்ல, அவர்களுக்கு இருக்கிற காலங்கள் வரையும் ஜீவனோடு வைக்க அந்த தேவனால் முடியும். அல்லேலூயா. இன்னொரு மேஜை அது அழகாக நம்ம கனப்பொருந்திய ஸ்திரீ சுனேம் ஸ்திரீ அவ அதில் எழுதப்பட்டிருக்கு. எலிசாவை பார்த்து அப்போ இவன் வர போகும்போதில் நான் இவருக்கு ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறேன், அதனால் நம்ம மேலே ஒரு சிறிய அறையை கட்டி ஒரு படுக்கை போட்டு ஒரு நாற்காலி போட்டு ஒரு மேஜையை வச்சு ஒரு குத்து விளக்கு வைப்போம், அவர் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும், தங்க வேண்டும் என்று அங்கே ஒரு மேஜை இருந்துச்சு. அந்த எலிசா பார்க்குறா, வேலைக்கணக்காக இவ்வளோ கர்ஷனையாக நம்மளை நேசிக்கிறாளே, வசதி உள்ளவள் தான், அவன் பார்வைக்கு எல்லாம் நிறைவாக தான் இருக்குது, இவன் நல்லா தான் இருக்காள், அப்போ இவன் வாழ்க்கையில் ஏதாவது நம்ம செய்யணுமே. ஏன்னா ஆண்டவர் எலிசாவுக்கு மறைச்சிட்டார், நீ போய் என்னன்னு அப்படியே நீ வந்து என்ன செய்ய, அப்படியே விசாரி பார்ப்போம் அப்படின்னார். அவன் அப்படியே விசாரித்து பார்த்தா அவளுக்கு எல்லா வசதி இருக்குது, புத்திர சந்தானம் இல்லை. அல்லேலூயா. குழந்தை கிடையாது. அப்போ மேலே சொல்கிறேன், அவளுக்கு ஒன்று எல்லாம் இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படியா, கூப்பிடு என்று ஏற்ற காலத்தில் வரும்போது நீ ஒரு குழந்தை என்ன செய்வேன். அதை அவள் அபத்தை சொல்லாதெல்லாம் சொன்னாலும் குறிப்பிட்ட நேரங்களில் அந்த மேஜையின் நிமித்தமாக அந்த வீட்டுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. எதனால் அது வந்தது? அவளுக்கு அந்த மேஜையின் மேலே வரும்போதெல்லாம் பணிவிடை செய்து அவளுக்கு விருந்து கொடுத்ததினாலே அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்தது. நம்ம வாழ்க்கையில் எது இல்லையோ பரிசுத்தவான்களை இவ்விதமாய் கனம் பண்ணும்போது அந்த வீட்டிலே அதை நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் மீண்டும் அந்த பையன் என்ன செஞ்சிட்டான், இறந்து போயிட்டான். அவன் எலிசாவுக்கு மறிச்சிட்டான். அவன் வேலை எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ விஷயம் புரிஞ்சு போச்சு. வேலைக்காரனை போய் நீ இந்த கைத்தடி போய் ஒன்றும் வேண்டாம், நீங்களே வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. அந்த எலிசா வரும்போது மேலே அந்த அறை வீட்டில் கொண்டு போய் நாற்காலில் உட்கார்ந்துருப்பான். படுக்கையில் படுத்து 7 தரம் அவன் மேலே குப்பரை விழுந்து ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணும்போது அவன் ஜீவனோடு எழுப்பினான். அல்லேலூயா. அக்கா அந்த மேஜை அற்புதமான ஒரு மேஜை. இது கர்த்தர் செய்கிறார். புதிய பிடி காலங்களிலே ஒரு மேஜை நம்ம பார்க்குறோம். 2 பேர், ஒருத்தன் மேஜை கீழே இருக்கிறான், ஒருத்தன் மேஜைக்கு மேலே உட்காந்துருக்கிறான்.
அவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். ஐஸ்வரனுக்கு பேரே சொல்லலை, தரித்திரனுக்கு பேர் ஆபிரகாம். அல்லேலூயா. ஒருத்தன் மேலே இருக்கிறான், ஒருத்தன் கீழே இருக்கிறான். அவனுடைய சரீரத்தில் உண்டாகிற அந்த பருக்களை நாய்கள் நக்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இவன் விதவிதமான அப்பங்கள் சாப்பிட்றான். அவன் கேட்குறான், பசிக்கு எனக்கு ஏதாவது தாங்கன்னா, அவன் இரக்கம் இல்லாத ஒரு மேய்ச்சை. அல்ல சொல்லுகலையா, ஏழைகளுக்கு உதவாத ஒரு மேய்ச்சை. கடைசி வரையும் அந்த தரித்திரனாக லாசருக்கு இரக்கத்தை காண்பிக்காத ஒரு மேய்ச்சை தான் அந்த மேய்ச்சை. ஆக நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக இரக்க குணத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள், அப்படித்தான் சொல்றேன். இப்போ நல்ல கவனிங்க, இது அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு பின்பு 2 பேர் மறிக்கிறாங்க. 2 பேர் மறித்த பார்த்தானா, இப்போ தரித்திரன் மேலே இருக்கிறான், அவன் கீழே இருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கும் போது இந்த இரக்கமில்லாத மனுஷன் மேலே இருந்தான், ஆனால் அந்த தரித்திரன் கீழே இருந்தான். இப்போ அந்த அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக பார்க்கும்போது ஆபிரகாமின் மடியிலே மேஜில் இருந்ததை போல அந்த தரித்திரன் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த ஐஸ்வர்யன் பாதாளத்தின் கீழே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் சொன்னான், அந்த ஆபிரகாமுடைய சொட்டு தண்ணீரை தாகத்து இருக்கும் என்று. ஆகவே தேவ பிள்ளைகள் நம்ம அறிய வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து, உண்மை என்றால் ஆசீர்வதித்து இருப்பது அவர்தான் ஆசீர்வதித்தார்னா, அதிலிருந்து நம்ம உதவக்கூடியவளாக இரக்கம் உள்ளவளாக நாம் இருந்தால் நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்திரீ இதை குறித்து ஆண்டுகிட்ட சொல்வார். கானானின் ஸ்திரீ தன் பிள்ளை பிசாசினால மரண அவஸ்தைப்படுறான். பின்னாட்டே போய் சீசல் கேட்குறாங்க. அப்பவுமே இயேசு பதில் சொல்ல, தொடர்ந்து தாவீதின் குமாரனேன்னு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் இயேசு மெதுவாக வாயை திறந்தார். பிள்ளைங்களுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமான்னார். டக்குன்னு பிடிச்சிட்டா பாருங்க. உண்மை தான் ஆண்டவரே. ஆனால் அந்த மேஜிலிருந்து விடக்கூடிய அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. அல்ல சொல்லுங்களேலூயா, சத்தமாக சொல்லுங்களேலூயா. அவளுக்கு மேஜை பற்றி தெரிஞ்சிருக்கு பாருங்க. அது தாழ்மையின் மேஜை. ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. விசுவாசத்தின் மேஜை. அந்த நேரமே கர்த்தர் அவர் சொன்ன விருப்பத்தின்படி இந்த மகள் பொல்லாத கொடிய பிசாசிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த நேரமே இந்த மகளுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை தாழ்த்துகிற எவ்வளவுதான் கர்த்தர் நம்மை உயர்த்தினாலும் நமக்குள்ள தாழ்மை ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. இப்போ இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பரிசுத்த மேஜை, சமூகத்தின் அப்பத்தின் மேஜை, அல்லது நம்ம கன்னியாகுமரி மாடு சொல்கிற மாதிரி கர்த்தருடைய மேஜை. ஒரு அல்லேலூயா. ஆங்கில பைபிளில் நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பியூர் டேபிள், பியூர் கோல்டு அப்படித்தான் இருக்கும். அப்போ இது தேவன், இது முற்றிலும் தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேஜை. இந்த மேஜை நீங்கள் கிரேக்க பாஷையிலையோ மூலப்பதத்தில் பார்த்தீங்கன்னா இவைகளுக்கெல்லாம் தூய்மை என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. தூய்மை. ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா பரிசுத்தத்தை விரும்புகிறார், தூய்மையை விரும்புகிறார். அது இன்னும் வெண்மை என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த தூப வர்க்கம் கூட சுத்தமான தூப வர்க்கங்கிறார். அந்த தூபகரத்தை எங்கேருந்து எடுப்பாங்க? தூபவர்க்க செடியில் இருந்து அந்த பிசின் போல ஒன்று அதில் வரும். அந்த பிசின் தான் தூப வர்க்கமாக மாறும். அல்லேலூயா. சில மரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிசின் அப்படி விடையும். அது சிறு வயதில் இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் சாட மாட்டோம். அதுக்கு பின்னாடி முதியோர் சொன்னாங்க, அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதும்பாங்க. அதிலிருந்து எங்கேயாவது இருந்தால் நம்ம எல்லாம் இனிப்பாக இருக்கும்.
அந்த பிசின் கம்மு போல ஒன்று வரும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேஜை முழுவதும் ஒரு பரிசுத்தமான இடம் இருப்பதை அறிய முடியும். இதற்கு வெண்மை என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. லிபனோன் என்கிற ஒரு வாக்கியம் ஏன்னா அதிலிருந்து மறைவி வந்த வார்த்தை தான் அந்த தூய்மையானாலும் வெண்மையானாலும். அலைச்சுங்களே லூயா. ஏன் லிபனோன்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா காலங்களிலும் லிபோனா பார்த்தீங்கன்னா பனியினால வெண்மையாய் அந்த மழை முடிவு இருக்கும். அதனால் அந்த லிபனோன் என்று சொல்லுகிற அந்த பதமும் சேர்த்து வைப்பாங்க. நம்முடைய பாவத்தை கூட ஆண்டு சொல்வார், ரத்தாம்பரத்தை போல்கள் பாவர் சிவர் என்னாலும் உறைந்த பனியை போல வெண்மையான ஒரு அலைச்சுங்களே லூயா. ஆக இந்த இடம் முழுவது பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு அதிகமான ஒரு பரிசுத்தமான காரியத்தை காட்டுகிறதோ, பேசுகிற நானும் நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவர் விரும்புகிற அவ்வளவுக்கு அதிகமான ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை தான் இதை காட்டுகிறது. அல்லேலூயா லூயா. ஆனால் இதில் சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அப்பங்கள் யார்? அப்பத்தை செய்கிறது யார்? நான் ஒரு பாடல் பாடுறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். தெய்வீக கூடாரமே உந்தேவனி சந்தினியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே தெய்வீக கூடாரமே. அதுக்கு பின்னாடி ஒரு பாடணும், அப்பங்கள் நாங்கள் இல்லையா இல்லையா. அப்பாம் திருசித்தம், அப்பங்கள் நாங்கள் உங்களுடைய திருசித்தத்தை போல நடத்தின அப்பா யாரு? சபை அப்பம். ஒரு அலைச்சொல்களே லூயா. இதை செய்வதற்கு ஒரு ஆள் தேவை. அது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பது இல்லை. குறிப்பிட்ட ஜனங்கள் மாத்திரம்தான் அந்த அப்பத்தை செய்ய முடியும். அதுக்கு யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாருன்னா, கோக்காத்திற்கு அந்த அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் என்னாகம் புஸ்தகத்தில் கூட 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. என்னாகமும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை, கோகாத் புத்திரனுடைய பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்கு உரியது. அப்போ அவங்க தான் அந்த சமூகத்தை அப்பத்தை செய்யும். அல்லேலூயா. வேறு யாரும் செய்ய முடியாது. நீங்கள் 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 1 நாளாகமும் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்தின் அப்பங்களை ஆயத்தப்படுத்துகிற காரியத்தில் விசாரிப்பு அது அவங்க தான் செய்யும். அல்லேலூயா. யாரும் செய்யக்கூடாது. இந்த கோகாத்தியர் யாருன்னா, அவர்கள் லேவியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். இப்போ அப்பங்களாக மாறணும், சபை அப்பமாக மாறணும் அப்படின்னா ஊழியலை கொண்டு தான் இயேசு விரும்புகிற அப்பங்களாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும். ஆங்கில பைபிளத்தில் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக இருக்க முடியும். எடுத்தோன்னே மாவாக மாற்ற முடியாது. அதுக்கு என்ன தேவை? கோதுமை மணி தேவை. அல்லேலூயா. கோதுமை மணி இருந்தால் தான் மாவாக மாற்ற முடியும். நம்மை கோதுமை மணி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முதல் கோதுமை மணி யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போ கோதுமை மணி எடுத்தோன்னே மாவாகமா ஆகாது. இப்போ நம்ம ஸ்டோரில் கோதுமை வாங்கினாலும் கடையில் வாங்கினாலும்
சிலர் என்ன செய்வாங்கன்னா அது எடுத்தோன்னே மில்லுக்கு போட மாட்டாங்க, அது தண்ணியில் ஊற வச்சு எல்லாம் கழுவுவாங்க. அல்லேலூயா. ஆக அந்த கோதுமை மாவு ஆவதற்கு அந்த கோதுமை மணி என்ன செய்யணும்? தண்ணியில் மூழ்கி சுத்தமாக கழுவப்படும். அந்த ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்திற்குள்ளாக அது வரணும். அங்கே இருக்கிற கல்லோ பதரோ தூசியோ மண்ணோ கம்ப்ளீட்டாக வெளியேறி ஞானஸ்நானம் என்கிற சத்தியத்தினாலே தன்னை சுத்திகரித்து கழுவி கொண்டால் அதை உடனே மில்லுக்கு போட மாட்டாங்க. அதில் வெயிலில் போய் மெல்லிய வஸ்திரத்தை வச்சுட்டு அதை வெயிலில் காய வைப்பாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இந்த மெல்லிய வஸ்திரத்திற்கும் இந்த கோதுமை மணி இருக்கு இல்லையா, பூமிக்கு எந்த தொடர்பு இருக்காது. இடையில அந்த மெல்லிய வஸ்திரம் மேலே அந்த சூரிய வெளிச்சம் பட 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 அது கோதுமைக்குள்ளே இருக்கிற ஈரப்பசைகள் எல்லாம் தானாக காய்ந்து கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோதுமையில் வைர மாதிரி மினக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பளிச்சென்னு தெரியும். ஆக ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் ரட்சிப்புங்கிற வஸ்திரத்துக்குள் அனுபவத்துக்குள் இருந்து நீதி சூரியனாக இயேசு பார்க்கும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஏன் காத்திருக்கணும்? அது கோதுமை பளபளப்பாக இருப்பதை போல அபிஷேகத்திற்காக, பரிசுத்த ஆவியினுடைய பெற்றுக்கொள்வதற்காக நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசுடைய சமூகத்தில் நாம் அவருக்குள்ளாய் காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கையில் வச்சு சொல்லுங்களேலூயா. அதுக்கு பின்னாடி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மில்லை கொண்டு போய் என்ன செய்வாங்க? போடுவாங்க. சபைக்குள்ளே வரணும். ஒரு பானை களிமண்ணினால் ஒரு பானை தர குயவனால் தான் முடியும், அது தானாக செய்ய முடியாது. ஆக இங்கே ஊழியினுடைய உபதேசத்தினால, சத்தியத்தினால, தேவனுடைய வசனத்தினால அவர்கள் மணவாட்டி சபையாக, தேவன் விரும்புகிற பரிசுத்த அப்பமாக அவளை ஊழியர் மூலமாக தான் உருவாக்க முடியும். அல்லேலூயா. வந்த உடனே அப்படியே போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதுக்கு ஜல்லடை எடுத்து இன்னொரு ஜலிச்சு அதில் என்ன குப்பை இருக்கோ அதெல்லாம் தள்ளணும். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் தூசியை போல எத்தனையோ பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கத்தான் செய்யும். அதான் ஆண்டுகிட்ட தூத்துக்கூட கையில் இருக்கிறதுங்கிறார், களத்தை நல்லாக விளக்குங்கிறார். அவர் அப்படிதான் பண்றார், ஜலிச்சு அடிச்சிடறார். சபைக்குள்ள அநேகர் இருந்தாலும் நாம் அந்த சாதாரண அந்த காரியத்தை அப்படியே போடாமல் ஜலிச்சு எடுத்து அந்த மாவை நைஸ் மாவை மாத்திர ஒதுக்கி மற்றதெல்லாம் நம்ம வெளியே கொட்டிடுறோம். அல்லேலூயா. இரும்பில் இருந்து களிமை நீக்குவதை போல, வெள்ளியிலிருந்து களிமை நீக்குவதை போல சபைகளிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தேவையில்லாத காரியத்தை நீக்கி மெல்லிய மாவாக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. பைபிள் அப்படிதான் இருக்கு, மெல்லிய மாவு அப்படின்னு இருக்கு. அது உடனே அப்பமாயிடுமா? ஆகாது. அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றி அதுக்கு ஏற்ற மாவை போட்டு கையில் நல்லா என்ன செய்யணும்? நசுக்கையில் கட்டி, சில கரண்டியில் போட்டு நசுக்குவாங்க. அது கட்டி கட்டியாக ஆகாதபடி அது அப்பங்கள் சுடுவதற்கு ஏற்ற பக்குவம் உண்டாகிற வரையும் அதை போட்டு என்ன செய்வாங்கன்னா எல்லாம் கலக்கி எடுப்பாங்க. அல்லேலூயா. தண்ணீர் அவசியம். தண்ணீரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஏதோ ஒரு முறை நாம் பெற்றுக்கொண்டோம் அல்ல, அடிக்கடி நம்ம ஆவியானவரோடு இணைந்து இருக்க வேண்டும். ஆவியானோடு இணைந்து வாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவி நிறைவு எப்போது நான் பெற்று அனுபவிக்க. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நீ வாரும் போதுகிறேன். மனுஷார கூப்பிடுறோமா? இல்லை, மனுஷார கூப்பிட்டா அவர் வந்துடுவார். அல்லேலூயா. அப்படியே அந்த தண்ணீரில் கலங்கும் போது லேசாக உப்பு என்ன செய்வாங்க? உப்பு நம்ம உப்பு பிரசங்கம் பண்ணியாச்சு.
உப்பினால சாரம் ஏற்றப்படுவேன். உபதேசத்தினால சாரம் ஏற்றப்படும். உப்பு சாரமிட்டு போனால் வெளியே கொட்டப்படும். மனிதனால் மெதிக்கப்பட தவிர ஒன்றுக்கு உதவாது. அல்லேலூயா. சார ஏற்றப்பட்ட வசனத்தினாலே உபதேசத்தினாலே பக்குவம் அடையணும். அதான் இந்த மாவாக மாற முடியும், அப்பங்களாக மாற முடியும். சில அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா பார்த்து கவனிச்சா போதும். அது இன்னும் கொஞ்சம் சைனிங்காக வருவதற்கு லேசாக எண்ணெய் ஊற்றுவாங்க. அல்லேலூயா. எண்ணெய் ஊற்றி மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா எண்ணெயும் ஆவியானன் தான். ஆவியனோடு கூட உருவாடுகிற அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மீண்டும் அங்கே சூடாக்கி அதில் லேசை எண்ணெய் தடவி இந்த அப்பம் சுடுவதற்காக அதை ஊற்றுவாங்க. ஊற்றுனோன்னே எடுக்க மாட்டாங்க, அதை திருப்பி என்ன செய்யணும், போடும். அல்லேலூயா. எபிரேயாமை குறித்து சொல்லும்போது நீ திருப்பி போடாத அப்பங்கிறார். எனக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கை அப்படிதான், திருப்பி போடாத அப்பமாக இருக்கும். ஒரு சைடில் நல்லா இருக்கும், இன்னொரு சைடில் நல்லாவே இல்லை. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஊழிக்காரனை போல இருக்க, இன்னொரு சைடை பார்த்தா இல்லை. ஆக இரண்டு பக்கம் போடுகிற திருப்பி பக்கம் அடைகிற வரையும். அல்லேலூயா. ஏதாவது உங்கள் வீட்டில் அப்போ சொன்னீங்கன்னா ஒரே சைடில் போட்டு கொடுக்க முடியுமா? ரெண்டு சைடு அது விளக்கணும். நம்முடைய சரீரத்தில் புறம்பாக நல்லா இருக்கணும், உள்ளுயும் நல்லா இருக்கணும். எபிரேயன் போல திருப்பப்படாத அப்பம் என்று நம்ம பற்றி சொல்லக்கூடாது. சரியாக பக்கம் வந்த பின்னாடி தான் அந்த அப்பத்தை எடுத்து இந்த மேஜை மேலே வைப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. ஆனால் இந்த அப்பா கெட்டு போகக்கூடாது. கெட்டுட்டானா தூக்கி வச்சுடுவேன். கொஞ்ச நேரம் கூட தேவ சமூகத்தில் வைக்க மாட்டான். அந்த மேஜையிலேருந்து தூக்கி வேற ஃப்ரெஷ்ஷான அப்பத்தை கொண்டு வச்சுருவேன். அல்லேலூயா. அது புளிச்சிடக்கூடாது. அப்போ ஏன் அப்பம் கெட்டு போகுது? அட புதைப்புடு காலத்தில் கெட்டு போன அப்பத்தையும் சரி பண்ணுகிற தேவன் அப்படின்னு. அல்லேலூயா. கெட்டு போய் ஒருத்தன் நின்னான்னா அவனையும் சரி பண்ணிடுவார், நம்மளை தூக்கி வீச மாட்டார். நான் ஒருவனையும் புறம்பாக என்ன செய்வேன், தள்ளுவதில்லை. ஒருவனாக கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லை. இளையகுமாரன் வந்தான், கெட்டு போய் வந்தான், அப்படியே தள்ளல, சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கெட்டு போய்த்தான் வந்த ஆண்டவர் மீண்டும் நம்ம என்ன செய்தார், மாற்றினார். ஆக இந்த புளித்த மாவு கெட்டு போகிற அனுபவத்துக்கு நம்ம இடக்கூடாது. இதை எதை காட்டுகிறது அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக வாசி பாருங்க. 1 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா, நல்ல கவனிங்க, கொஞ்சம் புளிச்சமா, பிசைந்த மா முழுவதையும், பிசைந்த மாவு அப்பத்துக்கு ரெடியா இருக்கிற அந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? புளிப்பாக அதை கெடுத்து விடும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, நீங்க புளிப்பில்லாதவளாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், புறம்பே கழித்து போடுங்கள். ஒரு அல்லேலூயா. அதை தள்ளிடுங்க. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல துர்க்குணம், எல்லாம் கவனிங்க, எது கெட்டு போகுது? துர்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்ற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க. ஒரு அல்லேலூயா. அப்ப எது நம்மை அப்பங்களாக மாற்றுக்கு இடம் கொடுக்கல? எது? துர்குணம், பொல்லாப்பு. இந்த 2 காரியமும் மனவாட்டி என்கிற அந்தஸ்தை கெடுத்து விடுகிற சுபாவம். சொல்லுவாங்க, அவன் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறாங்க அப்படின்னா. 2 காரியம்தான் தேவ சமூகத்துக்குள்ளாக நான் இருந்தாலும்
அவருடைய பார்வையில் நாம் இல்லாமல் செய்வது இந்த துர்குணம், இந்த பொல்லாப்புங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக நீங்கள் மாவா அப்பா இருக்குன்னா துப்புரவு, தூய்மை, உண்மை. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போதான் நீங்கள் தேவ சமூகத்தில் அவருடைய பார்வைக்கு முன்பாக, அந்த மேஜைக்கு முன்பாக, அந்த சபைக்கு முன்பாக நீங்கள் தேவன் விரும்புகிற கெடாத, அதாவது புதிதாக பிசைந்த அந்த மாவினால் உண்டாகிற அப்பங்களாக நாம் மாற முடியும். அப்பா சித்த சமூகத்தில் அப்பங்கள் நாங்களாயா என்று பாடுகிறோம். அப்பங்களாக மாற தேவன் இன்றைக்கு நம்மோடு கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. மார்க் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. 16. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். மார்க் 16:6 பாருங்க. என்ன புளித்தும் அவன் போட்டிருக்கு. நான் வாசிக்கணுமா? 16:6 சதுசேருடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கார். இது நிறைய பேர் தங்கள் ஜீவியத்தை கெடுத்து தேவ சமூகத்தில் இராம இருப்பது என்னன்னா சதுசேனுடைய உபதேசத்தை போல. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறான், தேவ தூதன் இல்லைங்கிற, ஆவி இல்லைங்கிற பொல்லாத உபதேசத்துக்குள்ளாக சிக்கிக்கொண்டு ஜனங்கள் தேவனுக்கு அப்பங்களாக மாறாமல் இருப்பதையும் அறிய முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே மார்க் 8:15 சொல்றாரு, அங்கே பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கை. வாசிங்க. மார்க். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் தவறான உபதேசங்கள் எத்தனையோ வருது. அவைகளுக்கெல்லாம் நீங்க உயிர்த்தெழுதலே இல்லை என்று, பரலோக ராஜ்யம் இல்லை என்று, பரிசுத்தானுடைய அபிஷேகம் அந்நிய பாஷைகள் இல்லை என்று, இயேசு தெய்வமே இல்லை என்று, இப்படிப்பட்ட புளித்த மாவனுடைய உபதேசத்திற்கு நீங்க விலகி எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். அல்லேலூயா. அதோட கலந்துட்டீங்கன்னா அந்த அப்ப நம்ம கெட்டு போய் ராத்திரி வரையும் வைக்கவே முடியாது. இதை யார் தான் உருவாக்கணும்? கோகாத்தியர். அவங்க தான் அந்த லேவியர்கள், அவங்க தான் அந்த ஊழியத்தை இதை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு அல்லேலூயா. இந்த சபை எப்படியாகலும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டுமே, வருகளை இந்த சபை எல்லாரும் நிற்க வேண்டும் என்கிற பார பிரயாசத்தோடு தான் உங்களோடு கூட இப்படிப்பட்ட செய்திகள் தேவன் தரும்போது நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்குள் இருக்கிற பொல்லாப்பு துர்குணம், இந்த பொல்லாத உபதேசம் செய்து கொடுக்காம உண்மையான அப்பங்களாக மாறும்போது அவர் வரும்போது நம்ம அவரிடத்தில் இருக்கும்படி தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனித்து நாம் பார்க்கணும். 2 கொரிந்தியர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நீங்கள் சீக்கிரமாக வாசிக்கணும். 2 கொரிந்தியர் நிருபம். உங்களை கற்புள்ள கன்னிகையாக, நல்ல கவனி, யார்? பவுல் சொல்கிறான். அப்புறம் ஒரு ஊழிக்காரனால தான் செய்ய முடியும். சபை பார்த்து, கொரிந்திய சபையை பார்த்துட்டு நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஊழியரை எதற்காக நியமித்திருக்கிற? ஜனங்களை தவறான உபதேசம் அல்ல, கிறிஸ்து என்கிற புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாகிய சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்த முடிந்தார்.
அந்த பொறுப்பை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பொறுப்பை யாராலும் செய்ய முடியாது. கோகாத்தியர் தவிர வேறு யாரும் செய்யவே கூடாது. ஆசாரிய லேவியின் ஊழியர் செய்கிறது தான் அந்த தகுதியான காரியம். ஊழியர்கள் செய்யலாம். கடந்த நாள் பிரசங்கத்தை கேட்டோம். சுவிசேஷம் யாருக்கு வேணும் சொல்லலாம். ஆத்தும ஆதியம் சொல்ல நம்ம மேலே அது விழுந்த ஒரு கடமை. அல்லேலூயா. அதை எல்லாரும் செய்யணும். ஆனால் இந்த பலிபீடத்தில் நின்று ஆத்துமாக்களை, விசுவாசிகளை தேவனுக்கு முன்பாக நிற்க செய்கிறது அந்த சபையினுடைய ஊழியரே. அல்லேலூயா. நம்ம அறியாமல் அவரெல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம். அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. நம்ம பரிசுத்தமான தேவ பிள்ளையாக அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நிற்கும்படியாக அவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. கண் விழிப்பு, உபவாசம், இரவில் தூங்காமல் ஏன் ஜெபம் பண்ண, எப்படி ஆகிலும் இந்த சபை அங்கே கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு முன்பாக நிப்பாட்டணும். அல்லேலூயா. அந்த பாரம்தான். அதே பவுல் எழுதும்போது கலாத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 4:19. என் சிறு பிள்ளைகளே, அவ்வளோ அன்பா, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்ப என்ன வேலை? எங்க வேலை கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டோடைய திட்டம். சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேங்கிறான். ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. யாராவது நாங்கள் ஒழுங்குபடுத்த முடியலன்னு அப்படியே நாங்கள் பாரப்படுவோம். இவ்வளோ சொல்கிறோம், கூட்டத்துக்கு வரமாட்டான்ற. எதற்கு நம்ம சொல்கிறோம்? ஆக அந்த கர்ப்ப வேதனை மறுபடியும் ஏன் சொல்ற? மறுபடி ஏற்கனவே கலாத்து சபைக்காக கர்ப்ப வேதனைப்பட்டு உருவாக்கின அப்போஸ்தலன் தான். ஆனால் அவங்க தவறான காணி சென்று விட்டதுனால, என் சிறு பிள்ளைகளே, நான் மீண்டும் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக உங்களை விடலை, நான் விட மாட்டேன். உங்களுக்குள்ளாக கிறிஸ்து உருவாகும் அளவும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. நான் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறேங்கிறேன். அப்போ நம்ம வேலை என்ன? சும்மா அப்படியே ஏதோ ஊழியம் செய்யப்படுறதா இல்லை. ஊழியம் எங்கே வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துலையும் செய்யலாம். பணத்துக்கு ஆசைப்பட்டால் எங்கேயாவது போய் செய்யலாம். ஆனால் உங்களை கிறிஸ்துவுக்குள் உருவாகும்படி கர்ப்ப வேதனை என்பது திருமணமானவர்களுக்கு தெரியும். கர்ப்ப வேதனை என்னன்னு. அந்த உயிர் போய் தான் பிள்ளை பெற்றெடுக்கும். இந்த கர்ப்ப நாட்கள் உண்டாகிற வேதனை எவ்வளோ வேதனை, அந்த பிள்ளை பெற்றெடுப்பதுக்கு எவ்வளோ வேதனை, அந்த வேதனை தான் எங்களுக்கு இருக்குது. ஒரு அலைய சொல்லுங்களேலூயா. பவுலாக தான் சொல்கிறேன். பாஸ் நல்லதான் சொல்கிறாருன்னு கேட்க மாட்டான். பாஸ் நம்ம நல்லா இருக்கணும் தானே அவர் நம்மளை கட்டாயப்படுத்துகிறோம் யாரும் இல்லை. நம்ம யார் வரல நான் விசாரிப்போம். சிலருடைய பதில் சரியில்லைனாலும் நம்ம போனே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விசாரிக்கிறோம். ஏன்னா ஒரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாது, ஒரு ஆத்துமா தவறிவிடக்கூடாது. அவங்களை எப்படியாவது சரி பண்ணணும், உருவாக்கணும் என்கிற எண்ணங்களோடு தான் நம்ம பண்ணுறோம். அதான் பவுல் சொல்ற, மறுபடி நான் கர்ப்ப வேதனை பண்ணுறேன். எனக்கு நிறைய ஊழியர்கள் அதான் கர்ப்ப வேதனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவ்வளோ வேதனையோடு அதை அந்த கர்ப்ப நாட்களில் வாமிட் ஒரு பக்கம் வரும், தள்ளாடுதல் ஒரு பக்கம் வரும், சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் நோக்கம் இருக்கணும், உள்ளே இருக்கிற அந்த ஜீவனை பாதுகாக்கணும். அல்லேலூயா. அத்தனை வேதனைகளை சகிச்சு பெற்றெடுத்த பின்பு அதை உங்களை விட்டு விலகி போகும்போது எவ்வளோ வேதனை உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். அதே வேதனை தான். அல்லேலூயா. இந்த சபை கிறிஸ்துவுக்கென்று உருவாகிறவர் எத்தனை ஊழியர்கள் இந்த கர்ப்ப வேதனையோடு இருந்திருப்பாங்க. அதான் பவுல் சொல்கிறேன், இந்த கோக்காத்திரி மாத்திரம்தான் அந்த அப்பத்தை செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. ஒரு சபையினுடைய ஊழியர் தான் சபையாரை கர்த்தருக்குள்ளாக நிற்க செய்ய முடியும். அல்லேலூயா.
சத்தமாதா சொல்லுங்களே லூயா. இன்னும் நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிப்பது நல்லது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அங்கே 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. நீங்கள் அப்படியே சீக்கிரமாய் வாசித்தால் இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் நான் அப்படியே சொல்லிடுற பாருங்க, நீங்கள் வீட்டில் வாசிங்க. நமக்கு தெரியும் அந்த ராஜா வந்து தன் மனைவியுடைய அழகை எல்லாரும் பார்க்கணும், தன் மனவாட்டியை பார்க்கணுன்னு கூப்பிடும்போது வரல. அதனால் அவளை தள்ளிவிட்டு அந்த ராஜாவுக்காக ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு அங்கே கூட்டம் நடக்குது. அப்போ எல்லா இடத்திலிருந்து கன்னிமாட இடத்திற்கு ஏகாயினுடைய கரத்தில் ஒப்புடுப்பாங்க. குறிப்பிட்ட 6 மாத காலங்கள் அது சுத்திகரிப்பு காரியங்கள் நடைபெற்று ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டு. இப்போ ராஜா யார் மேலே பிரியமாக இருக்கிறாரோ அவரை ராணியாக, பட்டத்து ராணியாக கொண்டு வர. அதில் எஸ்தர் போகிறார். எஸ்தர் மொர்தெக்காய் சொல்லுகிறபடி வாழ்ந்தாள். அல்லேலூயா லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. மொர்தெக்காய் என்பது ஊழிக்காரன், ஏகா என்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா லூயா. அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவங்களை தங்களை அழுகப்படுத்தணும், அந்த அழுகில் ராஜாவை மயக்கணும். எல்லாரும் போட்டு அதுக்கு ஒரு நியமனம், இதை தான் கொடுக்கணும். அங்கே ஒரு நியமனம் இருந்துச்சு. ஏகாய் ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுருந்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை மீறி இனி எக்ஸ்ட்ரா காரியங்கள் எல்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் வாங்கினாங்க. அப்போ அது வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, எங்களை அழகுபடுத்தணும். ஏகாய் நியமித்த காரியம் தவிர வேற எந்த காரியத்தையும் எஸ்தர் கேட்கலன்னு பைபிள் இருக்கு. அல்லேலூயா. அவன் என்ன கொடுத்தானோ, அவன் என்ன ஆலோசனை சொன்னானோ, எதை செய்ய சொன்னானோ அதை தவிர மற்ற சகோதரி போல வேறு எதையும் செய்யல. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சபையிலே கொடுக்கப்படுகிற செய்தி அல்லாமல், சபையிலே கொடுக்கப்படுகிற உபதேசம் அல்லாமல் பல இடங்களை எனக்கு அதை தேவை, இதை தேவை, அங்கே போனால் நல்லா இருக்கும், இங்கே போனால் நல்லா இருக்கும் என்று மற்ற அந்த ஸ்திரீகளை போல இருப்போம் என்றால் அந்த ராஜாவுக்கு மனவாட்டியாக மாற முடியாது. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. இங்கே கர்த்தர் ஒரு ஏகாய் வைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இங்கே மொர்தெக்காய் போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை எல்லா சபைகளில் வைத்திருக்கிறார். சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடம் போவாங்க, ஒன்றும் நடக்காது. அந்தந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவுக்கு உருவாக அவள் என்ன உபதேசம் அதன்படி தவிர எக்ஸ்ட்ரா எந்த காரியம் கேட்காம, எங்களுக்கு அது இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பாட்டு பாடினா நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு கால மனவாட்டியாய் மாறும். அல்லேலூயா. பரிசுத்த அப்பமாய் மேஜன் மேலே நம்ம இருக்கவே முடியாது. அந்த 15ஆவது வசனத்தை கூட வாசிங்க, அதை வாசாதல் தெரியும். அந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம். மொர்தெக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான 2:15. அது முன்ன வாங்க. அதை ஏகாய் நியமித்த காரியம் தவிர வேறு எந்த காரியம் அவ கேட்கலன்னு ஒரு வசனம். அதை மாத்திரம் கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அந்த எஸ்தரை தான் அந்த ராஜா பட்டத்து ராணி ஆக்கினார். அல்லேலூயா. அடங்கி இருக்கணும், உபதேசத்துக்கு அடங்கி இருக்கணும், சபையில் அடங்கி இருக்கணும். ஏற்ற வேலையில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 11:26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை நிந்தையை அதிக பாக்கியம் என்று பாக்கியமான்று எண்ணினார்.
அதாவது அனித்தியமான இந்த உலக சந்தோஷத்தை வெறுத்துட்டான். தேவ ஜனங்களோடு இருக்க கற்றுக்கொண்டான். நீங்களும் நானும் கர்த்தரோடு இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேய நிருபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 13ஆம் அதிகாரம் 13-17 வசனத்தை வாசிங்க. 13 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக நல்ல கவனிங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்? உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா? நாங்கள் தான் உத்தரவாதம் கொடுக்கணும். உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் விழித்தவர்களுக்கானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, அவளை துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்களை கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தார் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது, பிரயோஜனமே இருக்காதுன்றார். அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரன் குறிப்பிட்ட ஜனத்தின் மேல துக்கப்பட்டால் அவங்கள நோ பிரயோஜனம். அல்லேலூயா. அவங்க பரலோகராஜ்யம் போக முடியாது, ஆண்டவரே பார்ப்பார். ஆக அந்தந்த சபையினுடைய ஊழியருக்கு சொல்லுக்கு உபதேசங்களுக்கு அது சொல்றா பாருங்க, கீழ்ப்படிங்க அடங்காம நாம் போனால் பிரயோஜனமே இல்லை. அப்படி செய்தால் அவர்கள் துக்கத்தோடு செய்தால், யாரை குறித்தாலும் வேதனைப்பட்டால், யாரை குறித்தாலும் துக்கப்பட்டால், யாரை குறித்து கலங்கினால், கண்ணீர் சிந்தினால், இப்படி பண்றாங்களே என்று கலங்கினால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லைன்றார். அல்ல சொல்லுங்களேலுயா, கையில் சொல்லுங்க பலேலுயா. ஆகவே கொடுக்கப்படுகிற ஊழியர் மூலமாக தான் எங்கிறது கேட்பார், நீ சபை எப்படி நடத்துகிற, சபைக்கு என்ன பண்ண, சபை எப்படி உருவாக்கி இருக்கிற அப்படின்னு எங்களை கேட்பார். அல்ல சொல்லுங்களேலுயா. அதனால்தான் நாங்கள் பாரமாக இந்த காரியத்தை அந்த பரிசுத்த மேதை முழுவதுமாக அது பரிசுத்தமாக இருப்பதை போல, ஆண்டுடைய வருகை வரைந்த அவரை போல எல்லா விதத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா காரியத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் விரும்புகிற பரிசுத்த அப்பமாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மேஜை அவருக்கு முன்பாக வரணும், எங்கேயோ இல்லை, டேபிளுக்கு வராமல் இல்லை, மேஜையில் வரணும், சமூகத்தில் வரணும், அப்பங்களாக மாறணும். அதான் சொல்லிட்டார், என்னுடைய போஜனை இந்த உலகத்துக்குரியது அல்லன்ட்டார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அல்லேலூயா. அவர் அப்பன் என்றால் நீங்களும் நானும் அப்பந்தான், அவர் ஒளி என்றால் நீங்களும் நானும் ஒளி தான், அவர் பரிசுத்தர் என்றால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக நடக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம் இருக்கிறோம். ஏராளமான அந்த வசனம் இருக்கு. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் மாதிரி சொல்லி எதிலெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா நம்முடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பாடுறோம், எஜமானனே என் நேசுராஜனே நீ எண்ணமெல்லாம் இனி ஏக்கமெல்லாம் உன் சித்தம். சில எண்ணம் அப்படி இருக்கு, அவங்க எண்ணமா அப்படிம்பா. எண்ணங்கள் சரியாக இருக்கும். நம்முடைய இருதயத்துடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களாக இருக்கும். சரியான எண்ணங்கள் தேவனுக்கு பிரியப்படுகிற அந்த எண்ணங்களிலே பரிசுத்தமாக இருக்கு. ரெண்டாவதாக நான் அப்படி சொல்லிட்டு போகிறேன், வார்த்தையிலே பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் பாருங்கள், அவன் தன் வார்த்தையினால சிக்குண்டான். நம்ம எந்த வார்த்தை பேசணுமோ அதுதான் நமக்கு ஆபத்து. சொற்கள் மிகுதியினாலே பாவம் வராமல் இருக்க காத்துக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கூட அமைதியாக தேவையானதை மாத்திரம் பேசும். ஆகாச சம்பாஷணை நெல்ல ஒழுக்கத்தை என்ன செய்யுமா எடுத்துடும். வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சில வீட்டில் பாருங்கள், பேசினாலேயே அது குடும்ப பிரச்சனை ஆகிடும், காயப்படுத்திடுறாங்க. சொல்லுவாங்க நீ கொஞ்சம் சும்மா அப்படிம்பாங்க, இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, இந்த ப்ளஸ்ஸர் ஏறினவங்க போய் சுகர் ஏறினவங்க மாதிரி பேசுவாங்க. வார்த்தையில் பரிசுத்த வேண்டும். அல்லேலூயா. பேசுகிற வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும். மூன்று இதெல்லாம் வசனம் இருக்கு, நான் எடுக்க நேரம். மூன்றாவதாக எதில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
மலைப்பசங்க கேட்ட ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவர்கள். அலே சொல்களே இல்லையா? இந்த மனது என்கிற ஆவி மனசு சரி சொல்லுவாங்க, மனசு சரியில்லை அப்படிம்பாங்க. மனசாட்சி சரியாக இருக்க வேண்டும். மனம் ரெண்டாவது நோக்கம் சரியாக இருக்கணும், நோக்கம் கரெக்டாக இருக்கணும். நம்முடைய நோக்கம் பரலோக ராஜ்யம் போகணும். அல்லேலூயா சொல்களே இல்லையா? நம்முடைய நோக்கங்கள் சரியான நோக்கமாக இருக்கணும். உணர்வுகள் இருக்கணும், சரியான உணர்வுகள் இருக்கணும். நல்ல கவனிங்க, இந்த மனசாட்சி சுத்த மனசாட்சின்னு 1:9 இருக்கு. அந்த வார்த்தை நான் முடிக்கிறேன். இந்த சுத்த மனசாட்சியோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்களே இல்லையா? அந்த மேஜை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குதோ நம்முடைய ஆவி, ஆத்மா, மனது எல்லாமே தேவனுக்கு விரும்புகிற அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். குஷ்டரோகி பிடித்த ஒரு மனுஷனை அந்த குஷ்டரோகி உள்ள இடத்துல நீங்கள் எவ்வளோதான் பின்ன வச்சு குத்தினாலும் சரி, முள்ளை வச்சு குத்தினாலும் சரி, கத்தி வச்சு குத்தினாலும் சரி, அவனுக்கு அந்த இடம் உணரவே உணராது. அல்ல சுகலே இல்லையா? ஏன்னா அது உணர்வில்லை, ரத்த ஓட்டம் இருக்காது, அவனுக்கு ஒரு வேதனை தெரியாது. சில ஆவியார் நம்மோடு பேசுவார், நீ இப்படி பேசாத, இப்படி செய்யாத அப்படின்னு ஆவியார் நம்மை உணர்த்தும் போது நம்ம அப்படி தான் போக போக மனசாட்சி சூடுண்டவளாக நம்ம மாறிடுறோம். மாறி நாமும் என்ன செய்கிறோம்? ஆகாதவளை போல நம்ம மாறி விடுகிறோம். ஆக கூடுமானவரை எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக நல்ல கவனிங்க, ஒரு தவறு செய்யும் போது மனசாட்சி நம்மோடு பேசும், எல்லாரும் கூட பேசும். இதை நீ செய்யாதே பேசும், இங்கே நீ போகாத அப்படின்னு, இங்கே நீ உட்காராத, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த தப்பை நீ செய்யாத, இந்த வார்த்தை நீ பேசாத, நீ கோவப்படாத. இந்த மனசாட்சி நல்லா தெளிவாக பேசும். நம்ம என்ன சார் மனசாட்சி பேச பேச நம்ம இருதயத்தை கடினப்படுத்தணும்னு தான் அந்த மனசாட்சியில் சூடு உண்டாகிடும். அல்ல துண்களே இல்லையா? அதுக்கு பின்னாடி என்னதான் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது, குஷ்டரோகி போல தான் இருப்போம். ஆகவே நாம் அந்த பரிசுத்த மேஜில் பரிசுத்தமான அப்பங்களாக கொடுக்கப்படுகிற சபையினுடைய உபதேச ஊழியர் மூலமாக இயேசு விரும்புகிற அந்த பரிசுத்த அப்பங்களாக மாற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படியே நாம் எழும்பி நின்று மீதி அடுத்த வாரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்த அப்பங்களாக என்னை மாற்று, என்னை கிறிஸ்துவுக்கென்று கற்புள்ள கன்னியாக உருவாகிற இடத்துல என்னை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்து. ஏகாய் ஆவியானுடைய ஆலோசனையின்படி, மொர்தெக்காய் ஊழியனுடைய ஆலோசனையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கோகாத்திரியின் மூலமாக, அந்த லேவியர் மூலமாக அந்த சமூகத்தினுடைய அப்பத்தை செய்து மேலே வைப்பதற்காக அவளை ஏற்பாடு செய்ததை போல எங்களுக்கு ஒரு ஊழியரை தந்திருக்கிறீரே, அவருக்கு நாங்கள் எல்லா விட்டு கீழ்ப்படிந்து, அவள் பேசுகிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எங்களை மனவாட்டியாக நாங்கள் எங்களை மாற்ற எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று எல்லா வாயில தந்து சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். சோத்துறேன் சோத்துறேன் சோத்துறேன். கேட்கிற தேவ பிள்ளையும் உன்னை ஒப்புரவாகி ஆண்டவரே நீ விரும்புகிற சமூகத்தின் அப்பங்களாக என்னை மாற்றுங்க என்று அர்ப்பணிக்கும் போது உன்னையும் குடும்பத்தையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கு. எல்லாரும் கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் முகவரியாக சில சத்தியங்களை, பரிசுத்த மேஜை என்பதை, அங்கே வைக்கப்படுகிற அப்பங்கள், அப்பம் யார், அதை செய்கிறவர் யார், அந்த அப்பம் எப்படி இருக்கணும் என்பதை, அந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனி அடுத்த வாரத்தில் தொடர்ந்து அந்த ஆழமான காரியத்திற்குள்ளாக எங்களை நடத்த போகிறீர். அதற்கு ஆயுசோர் இன்றைக்கு அவளை தீர்மானம் பண்ணணும். என்னுடைய ஜீவிய காலம் முதல் இந்த சபைகளில் இருந்து, இந்த சபையினுடைய எத்தனை கோழிக்கால் வந்தாலும் அவருடைய உபதேசங்களுக்காக
ஆண்டவரே நாங்கள் துக்கப்படுத்தாதபடி வேதனைப்படுத்தாதபடி அவள் எங்களுக்காக கர்ப்ப வேதனையோடு இழிவில விழித்து ஜபிக்கிற அவள் கீழ்ப்படிந்து நாங்கள் ஒரு மனவாட்டி சபையாக எங்களை உருவாக்க இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்குற எல்லாரும் மேலே தேவ கிருபை இருந்து நடத்துவதற்காய் சோத்திரம். வீடு சேர்கிற வரையும் சமூகம் கூட செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னினை ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மறைந்தோம் சதா காலை என்று நம்மோடு கூட இருப்பதாக ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவரை ஆஸ்வதிப்பாராக.